இது வந்து கும்பகோணம் பானாத்துறையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த 6 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் தினமும் உங்களுக்கு ஒரு 25லேருந்து 30 யூனிட் வந்து கரண்ட் உற்பத்தி ஆகும். ஒரு 4லேருந்து 5 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு கண்டினியூஸாக நம்ம பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 12,000 15,000 அந்த மாதிரி பில்லு வருது அப்படின்னா இந்த மாதிரி 6 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் போட்டுக்கலாம். கரண்ட்டு பில்லு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நின்று போயிடும். கரண்ட்டு பில்லே இருக்காது. நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோவாட்டுக்கு 100 அப்படின்னு ஒரு தம் ரூல். ஒரு 600 மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு சில நாட்களில் நாங்கள் ஊர்லேயே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் ஊரில் இல்லாத நாட்களில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டு டோட்டல் எக்ஸ்போர்ட்டட் யூனிட்னு தனியாக கணக்கில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வராங்க. அப்போ அவங்க ரீடிங் அசஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் இம்போர்ட்டட் யூனிட்டு இபிலேருந்து நீங்கள் வாங்கினது, டோட்டல் எக்ஸ்போர்ட்டட் யூனிட்டு நீங்கள் இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது, நீங்கள் 10 நாள் ஒரு மாதத்தில் ஊரில் இல்லை, அந்த 10 நாளும் தினம் 25லேருந்து 30 யூனிட் வீதம் ஒரு 250லேருந்து 300 யூனிட்டு அங்கே போயிருக்கும். இப்போ இதேவே வந்து நம்ம சாதாரணமாக இருந்தோம்னா இந்த 225லேருந்து 30 யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 3000 கரண்ட்டு பில்லு மிச்சமாகுது. அவ்வளோ யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகி போய் அங்கே இருக்கும். அடுத்த மாதத்தை இந்த எக்ஸ்போர்ட் ஆன யூனிட்டை அடுத்த மாதத்தில் நீங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தி அதை வந்து தீர்த்துக்கலாம், நேர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆன் கிரிட் சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயன். இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் வரும்போது நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆன் கிரிட் சிஸ்டம் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே கரண்ட்டு பில்லு கம்மி பண்ணிடுது, அது 100% உண்மை தான். ஆனால் இதில் கரண்ட்டு கட் ஆகிருச்சுன்னா நமக்கு கரண்ட்டு மின்சாரம் இருக்காதே, பேக்கப் இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த 12 பேனல் இங்கே போட்டிருக்கோம். 550 வாட்ஸு பைஃபேஷியலு இது மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதிலேருந்து ஒரு பேனலை எடுத்து ஒரு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி, ஒரு இன்வெர்ட்டர் அது மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட்டு கட் ஆனாலும் நம்ம வீட்டில் எப்போயுமே கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபேனு, லைட்டு, டிவி, மிக்சி, கிரைண்டர் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டு ஏசி, வாட்டர் ஹீட்ரு, தண்ணி மோட்டாரு இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்தளவுக்கு எல்லா விதமான வசதியும் நம்ம சோலாரில் பண்ணி கொடுத்துரும். ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஆன் கிரிட்டாக வேலை செய்யும். கரண்ட் இல்லாத நேரத்தில் 2 நாள் 3 நாள் கரண்ட் இல்லாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை. அப்போயும் இது ஆஃப் கிரிட்டாக வேலை செய்யும். அந்த மாதிரி பண்ணிடும். இப்போ இதில் வந்து சோலார் பேனலில் வந்து டிசிஆர் அப்படின்னு ஒரு சோலார் பேனல் இருக்குது, நான் டிசிஆர் அப்படி சோலார் பேனல் இருக்குது. இப்போ கமர்ஷியலுக்கு எல்லாம் போனோம்னா கமர்ஷியல்ஸ் இபி சர்வீசஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் டிசிஆர் பேனல் போட வேண்டியதில்லை. மானியம் வாங்கணும், சப்சிடி திட்டத்தின் கீழே சோலார் வீட்டுக்கு போடணும் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் டிசிஆர் பேனல் போடணும். டிசிஆர்னால் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குயர்மெண்ட், உள்நாட்டிலே தயாரித்த பொருட்களை கொண்டு தயாரித்த இந்த சோலார் பேனல்களை தான் நீங்கள் போடணும். சோலார் செல்லு உள்நாட்டிலே தயாரிப்பட்டதாக இருக்கணும். சோலார் ஃப்ரேம், சோலார் கிளாஸு, பின்னாடி இருக்கிற கிளியர் ஷீட்டு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு உள்நாட்டிலே தயாரித்ததாக இருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரித்த இந்த டிசிஆர் பேனல் நார்மலான டிசிஆர் பேனலை விட 40% விலை அதிகமானது. அது இன்னும் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய பேர் பயனடைவாங்க. அதேமாரி செல் குவாலிட்டி வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய செல் குவாலிட்டி சாதாரணமாக இன்டர்நேஷ்னல் பிராண்டில் வரக்கூடிய எல்லாமே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியிலே தயாரிக்கிறாங்க. அதுக்கும் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 10% முன்ன பின்ன இருக்குது. ஆனால் ஜென்ரலாகவே பார்க்கும்போது மற்ற எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் ப்ரொடக்ஷன் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கிற ஒரு 100 சைட்டுக்கு மேலே நாங்கள் பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே டிசிஆர் பேனலில் என்ன ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதுதான் நான் டிசிஆர் பேனல்லையும் ப்ரொடக்ஷன் ஆகுது. எந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் எல்லாமே பிராண்டட் கம்பெனிஸ், இன்டர்நேஷ்னல் பிராண்டு தயாரிக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் இந்த டிசிஆர் பேனலையும் தயாரிக்கிறாங்க. இப்போ விலை மலிவாக போடணும், எனக்கு மானிய திட்டத்தில் 3 மாதம் வெயிட் பண்ணி மானியம் வாங்கி அதில் போய் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறத விட மானியம் இல்லாமல் நம்ம நேரடியாக பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்பட்டால் 15லேருந்து 20 நாளில் நெட் மீட்ரு வந்துடும். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போய்டும். இப்போ நம்ம பண்ணி கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா 90% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம கான்கிரீட் போடுறதுலேருந்து எல்லாம் A to Z ஒர்க்கு, பெயிண்ட்டுக்கு முதற்கொண்டு அடித்து கொடுத்துறோம். அடித்து நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துறோம். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கேல்வனைஸ்டு பண்ணி கொடுத்துறோம். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 15 இயர்ஸ் மினிமம் நீங்கள் கை வைக்க வேண்டியதே இல்லை.
இன்வெர்ட்டர் எல்லாமே லாங் வேரண்டி இன்வெர்ட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஒரு 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி ஆன் சைட். உங்கள் சைட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். பேனலுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வேரண்டி 12 வருஷம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இந்த EVC ஷீட்டை ஒட்டும்போது, ஃப்ரேமை வந்து அசெம்பிள் பண்ணும்போது, இதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எதனா உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா 12 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு வேரண்டி கொடுத்துரும், ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் வேரண்டின்னு சொல்லுவாங்க. பவர் வேரண்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 0.5% 0.5% அதோடைய ப்ரொடக்ஷன் லைட்டில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் குறையும். அந்த மாதிரி குறையும் போது ஒரு வருஷத்துக்கு 0.5%, 10 வருஷத்துக்கு 5% அப்படின்னு ஒரு கணக்கு வராங்க. 1000 வாட்ஸ் பேனல் நீங்கள் போட்டிங்கன்னா 50 வாட்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது. இதை விட அதிகமாக கம்மியானுச்சு அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வேரண்டி. இந்த மாதிரி லாங் வேரண்டி உள்ள நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் போட்டு தான் நம்ம சாம்சங் சோலாரில் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரியான சிஸ்டம் எதுனா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, இல்லை இது குறித்த சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எது வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்கள்.